அரசியல் களத்துக்குள்ள ஒருத்தர் வராருன்னு சொன்னாலே எந்த அடிப்படையில் நீங்க அவர் எதிர்க்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு, அவ்வளவுதான், ஓட்டு முடிச்சு விட்டாரு. கொஞ்ச நஞ்சா பேச்சு கிடையாது. அவர் ஒரு கன்னடரு, அவர் ஒரு அவரை பத்தி பேசினாலும் பரவாயில்ல. எதுக்கு சம்பந்தம் இல்லாம அவர் மகள் ஐஸ்வர்யா பத்தி பேசுனீங்க, தனுஷ பத்தி பேசுனீங்க? ஒரு முறை இந்த மெண்டல், இந்த லூசு, இந்த பைத்தியம், இந்த கிறுக்கு, இந்த கேன கபோதி, இந்த கபோதிக்கு ஒரு முறை அவர் சொன்னோன்னு புரிஞ்சுட்டாரு ரஜினிகாந்தா அப்படின்னாரு. அவருக்கு ஒரே ஒரு நாள் கொண்டு வந்து சிகிச்சை கொடுக்க முடியுமா மாமா அப்படின்னு கேட்டேன். இல்ல இல்ல, நாங்க வந்து அரை மண்டலுக்கு மட்டும் தான் பைத்தியம் பண்றோம், முழு மண்டலுக்கு பண்றது இல்ல, முழு மண்டலுக்கு பண்றதுன்றாரு. சரி, எனக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. ரஜினிகாந்த் ரசிகர்லாம் வந்து வேற அவங்க தலைவர் வந்து 2021 ஆட்சி அமைக்க போறேன்னு சொல்றாரு. ஏன்னா மெண்டலுக்கு ஓட்டு போட்ட கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல கீழ்பாக்கத்துக்கு போன் பண்ணேன். கீழ்பாக்கத்துல நான் ஒரு மருத்துவத்துல இருக்கிறேன். கீழ்பாக்கத்துல இருக்கிற சைக்காட்டிஸ்ட் மணல்ல மருத்துவருக்கு கால் பண்ணி, ஐயா இந்த மாதிரி நான் திருச்சியிலிருந்து பேசுறேங்க, துரைமுருகன் என் பேரு, ஐயா இந்த மணல்ல மருத்துவமனை கீழ்பாக்கத்துல இந்த இவருக்கு இந்த இன்னாரு மகன் இன்னாரு, அவர் பேர் சொந்த ஊர் வந்து மராட்டி, அவர் தமிழ்நாட்டுல வந்து பச்சை தமிழன் சொல்றாரு. ஒருவேளை தமிழ்நாட்டுல வந்து அவர் பச்சை தமிழனா 50 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆத்தா தப்பு பண்ணிருக்கணும், இல்ல எங்க தாத்தா தப்பு பண்ணிருக்கணும். அந்த அடிப்படையில அவர் சொல்றாரு, பிரச்சனை இல்ல. ஆனாலும் வந்து அவர் வந்து சிவாஜிராவ் கைக்குவாட்டு பேரை மாத்திக்கிட்டு இப்ப வந்துட்டு எங்களை ஆளப்போறோம் சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரே ஒரு ஆள் சிகிச்சை கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். சாரி தம்பி, நாங்க வந்து மூளையில மனப்பொருள் ஏற்பட்டவங்களுக்கு மட்டும்தான் சிகிச்சை கொடுக்கிறோம், மூளையே இல்லாதவங்களுக்கு நாங்க சிகிச்சை கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏர்வாடியும் கைவிட்டுச்சு, கீழ்பாக்கமும் கைவிட்டுச்சு. இப்ப ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிற, ஒரே ஒரு குட்டால சீசனுக்கு வந்து குளிப்பாட்டி விடுங்க. அப்படியா புரிஞ்சு இருக்கிற நீ எங்க இருக்கிற, எங்க இருக்கிற, எங்க போயிருக்க நீ? ஹைதராபாத் சினிமா ஷூட்டிங் போயிட்டான், சினிமா ஷூட்டிங் போயிட்டான். அவனுக்கு ஒரு ஊருக்கு 4 ரசிகர் இருப்பான். அவன் மெண்டல், இவன் முழு மெண்டல், முழு மெண்டல். அவன் உட்கார்ந்து எங்கள் தலைவர் துரைமுருகா நீ கடைநூலுக்கு பேச வரியா, உன்னை வெட்டுவேன், நீ நல்ல அப்பனுக்கு பிறந்தா நான் கடைநூல இருக்க, வாடா வாடா. ஏய், ரஜினிகாந்துக்கும் இந்த மண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் சொல்லுறான் என்பிஆர், அதுக்கு ரஜினிகாந்த் ஆதரவு, இந்த சிஏவுக்கு என்ஆர்சிக்கு எல்லாத்துக்கும் ஆதரவு. இவன் தான் தமிழ்நாட்டில் முழு சங்கி ரஜினிகாந்த். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அண்ணன் தம்பிகளே, எங்கள் மாமன் மச்சான்களே, உங்கள் வீட்டில் போடுகிற பழைய செருப்புகளை நீங்கள் தூர போடாதீர்கள். பழைய மாமிக்களே, பழைய விளக்கமா இருந்த தயவு செய்து தூரப்படாதீங்க. ரஜினிகாந்த் ஓட்டு கட்டு வருவான், செருப்பு விளக்கமாத்த கொண்டு அடிங்க அடிங்க.